ஆண்டவர் முழுமையாக 15 வருஷம் டிமானிக் பொசிஷனை எடுத்துட்டார். இதில் என்ன சத்தியம்னாக்கா, ஃபர்கிவ்னஸ் ஸ்பிரிட் அந்த வீட்டில் போனப்போ அந்த பெண்ணுக்கே ஒரு ஹீலிங்க. 30 வருஷம் 40 வருஷம் இருக்கலாம் அந்த சந்தேகத்தினுடைய காலம். அவ்வளவு காலம் இருந்த சந்தேகத்தை ஆண்டவர் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் ஆண்டவர் மாற்றி போட்டார். அந்த தாயார் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, கிட்டத்தட்ட நரகம் மாதிரி இருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு பரலோகம் மாதிரி மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராயிருக்கிற அண்ணன் ஜோசப் மனோகர் அவர்களை நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போம். We greet you all in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். To have a godly generation, you need to have a godly families. தேவ பக்தியுள்ள சந்ததி வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்தியுள்ள குடும்பங்கள் அவசியம். To have a godly family, you need to have a godly mother and father. தேவ பக்தியுள்ள குடும்பங்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவ பக்தியுள்ள தாய், தேவ பக்தியுள்ள தகப்பன் தேவை. To have a godly mother and father, we need to have a godly male and female. அதோடு கூட தேவ பக்தியுள்ள தாய், தேவ பக்தியுள்ள தகப்பன் தேவை என்று சொல்லும்போது தேவ பக்தியுள்ள ஆண், தேவ பக்தியுள்ள பெண் நமக்கு தேவை. So if we understand the role of a man, then it is easy for a woman to understand the man. எனவே வீட்டிலே ஆண்களுடைய பங்கு என்ன என்பதை பெண்கள் சரிவர புரிந்து கொள்வார்களானால் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். In the same way, if a man understands the role of a woman, then he will be able to handle the woman properly. அதுபோலவே ஒரு ஆண் பெண்ணினுடைய பங்கு என்ன என்பதை சரிவர புரிந்து கொள்வாரானால் பெண்ணை சரியான விதத்தில் நடத்துவது சுலபமாக இருக்கும். God created us in his own image and his likeness. வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். In Genesis 1:28 we read that. அதை ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கிறோம். He created something with a particular purpose in his mind. தன் உள் மனதிலே ஒரு நோக்கத்தோடு தான் அவர் ஒன்றை சிருஷ்டிக்கிறார். One of the purposes of man creation is to worship the Lord. இப்ப மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். King David says, let me live that I may worship you. ராஜா தாவீது சொல்லுகிறார், நான் உம்மை ஆராதிக்கும்படிக்கு உயிர் வாழ்வேன் என்று சொல்கிறார். So it's a key to understand for each and everything God has a purpose. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்துத்தான் உண்டாக்குகிறார் என்பதை அறிய வேண்டும். So we'll have to understand why a man is created. So to understand a man, we need to understand the roles of a man. ஒரு மனிதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மனிதனுடைய பங்குகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். So there are 4 roles we are going to discuss concerning man. எனவே இன்றைக்கு ஒரு ஆண் அவருடையதான பங்கு என்ன என்கிற விஷயத்தில் 4 முக்கியமான பங்குகளை நாம் சிந்திக்க போகிறோம். Number 1, he must be a person who is a lover of God. முதலாவது, ஒரு ஆண் குடும்பத்தில் தேவனை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். Number 2, he must be a provider in the house. இரண்டாவது, வீட்டிலே கணவர் போஷிக்கிறவராக இருக்க வேண்டும். Number 3, he must be a protector in the house. மூன்றாவது, ஒரு ஆண் வீட்டிலே பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டும். Number 4, he must be a teacher or a cultivator in the house. நான்காவது, ஒரு ஆண் வீட்டிலே கற்பிக்கிறவராக அல்லது விளைவிப்பவராக இருக்க வேண்டும். எந்த ஆண்டையும் நீ வேலை பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவன் வேலை பண்ணுறதுக்கு தயார். அவன் பாடியே ஆண்டவர் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. இல்லை, அவனுக்கு ஈஸி, போய் வேலை பண்ணிடுவான். வேலை பண்ணி இல்லைன்னா திருடியாவது வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துருவான். இல்லை, இஸ் அ ப்ரொவைடர். அதே மாதிரி ப்ரொடெக்டர் ரோல் பாருங்களேன். ப்ரொடெக்டர் ரோலும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடுவோம். இது உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்குது, சின்ன குழந்தையா இருக்குது, உங்கள் வீட்டு பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இல்லைன்னா மெரினா ஸ்விம்மிங் பூல் கொண்டு போகிறீங்க, விழுந்துருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் இருக்கட்டும், நான் ஸ்விம்மிங் லெசன்ஸ் எப்படின்னு கற்றுக்கிட்டு நான் உள்ளே விழுந்து குழந்தைய எடுப்பேன்னு சொல்லுவீங்களே. தாய் பார்த்துருந்தா என்ன பண்ணுவா, விழுந்துருவா. தாகம் பார்த்துனா என்ன பண்ணுவான், கோட்டு சூட்டு போட்டிருந்தா கூட அதை அவுக்கிறது கூட டைம் இருக்காது, உடனே ஜம்ப் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு வருவான். தன்னுடைய உயிரை பணையம் வைத்து என்ன பண்ணுவான், அந்த குழந்தையை காப்பாற்றுவான். ஸோ இது ப்ரொடெக்டர் நேச்சரும் ஆண்டவர் ஈஸியாக கொடுத்துட்டேன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் ரொம்ப கடினமான காரியம். A person to stand in the presence of God, it needs a discipline. ஒரு மனிதன், ஒரு ஆண் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மனிதனாக அவன் இருக்க வேண்டுமானால் அதற்கு அவனுக்குள்ளே ஒரு ஒழுங்கு தேவையாக இருக்கிறது.
He must be really loving God to be in the presence of God. உண்மையிலேயே தேவ பிரசன்னத்தில் அவன் இருக்க வேண்டுமானால் முதலாவது அவன் தேவனை நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். He must honor God and put God first over everything. அவன் தேவனை முதலாவது கனப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை முதல் ஸ்தானத்தில் உடையவனாக இருக்க வேண்டும். He must put God over his wife. He must put God over his job. He must put God over everything in his life. குடும்பத்தில் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை காட்டிலும் தன்னுடைய வேலையை காட்டிலும் முதலாவது தேவனை அவன் முதல் ஸ்தானத்திலே வைத்திருக்க வேண்டும். Paul tells in Colossians, I want have Jesus in my life first in everything. கொலோசியர் நிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே முதல் ஸ்தானத்திலே நான் வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி. He must be the number one in a man's life. ஒரு ஆணின் வாழ்க்கையிலே அவர்தான் முதல் முக்கியத்துவம் பெற்றவராய் இருக்க வேண்டும். I want to talk about the godly priorities in a man's life. ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலே தேவ பக்திக்கு ஏதுவான முன்னுரிமைகள் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First, God, next, family, next, job. முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது வேலை. அதுக்கப்புறம் தான் சர்ச். இந்த ப்ரையாரிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அதில் ஒரு பெரிய அழிவு வரும். ஸோ டு ஹாவ் காட் ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் டிசையர், லார்ட் யூ பி த ஃபர்ஸ்ட் இன் மை டெசிஷன் இன் எவ்ரிதிங். தேவனை முதல் ஸ்தானத்தில் முன்னுரிமையாய் நாம் வைக்க வேண்டுமானால் நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் ஆண்டவரே நீர்தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். எனி டைம் you are in the presence of God, you should not think you are spending time, you are investing time in the presence of God. தேவ பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கிறதான ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ உங்கள் நேரத்தை செலவு பண்ணுகிறீர்கள் என்று கருதக்கூடாது. மாறாக உங்கள் நேரத்தை முதலீடு செய்கிறீர்கள். If you are spending, you don't get any return. But if you are investing, you get some return. நீங்கள் செலவு பண்ணுவீர்களானால் பிரதிபலன் இருக்காது. ஆனால் முதலீடு செய்வீர்களானால் நிச்சயம் பிரதிபலனை எதிர்பார்க்க முடியும். When you are in the presence of God, when you invest your time, you will never come back without being blessed. உங்கள் நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் செலவு பண்ணினால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படாமல் உங்கள் வாழ்க்கை இருப்பதில்லை. Why a male is not able to invest time? ஏன் இன்றைக்கு ஒரு ஆண் தேவ சமூகத்திலே நேரத்தை முதலீடு செய்ய முடியாமல் இருக்கிறார்? Because his mind is preoccupied about everything else but to give time to God. காரணம் வேறொன்றுமல்ல, தேவனுக்கு நேரத்தை கொடுப்பதை விட இதர பல காரியங்களை அவர் தன் மனதிலே வைத்திருக்கிறார். When you love anything, nobody needs to tell you, but you will give time. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால் வேறு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அதற்காகவே உங்க நேரத்தை செலவு பண்ணுவீர்கள். So if you love your wife, you will give time. உங்கள் மனைவியை நீங்கள் நேசித்தால் உங்க மனைவிக்கு நேரம் கொடுப்பீர்கள். If you love your children, you will give time. உங்க பிள்ளைகளை நீங்கள் நேசித்தால் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பீர்கள். If you love your God, you will give time to God. உங்கள் தேவனை நீங்கள் நேசித்தால் தேவனுக்கு நேரம் கொடுப்பீர்கள். But we all love our job, we give more time to job. நாம் எல்லாரும் நம்முடைய வேலையை நேசிக்கிறோம் ரொம்ப, அதனால வேலைக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம். Time is the most premium commodity. மிக மிக முக்கியமான விலையேற பெற்ற பொருட்களில் ஒன்று நேரம். We don't want to give time to anybody. யாருக்கும் நாம் நேரம் கொடுக்க விரும்புவது கிடையாது. If you do the same thing with God, you will be the loser. இதே காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் செய்வீர்களானால் நீங்கள் தான் இழந்து போகிற நபராய் இருப்பீர்கள். So a male should be a person who stands in the presence of God. எனவே தான் ஒரு ஆண் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே தன் குடும்பத்திற்காக நிற்க வேண்டும். Then we'll talk about the role of a teacher or a cultivator. பின்பு குடும்பத்தில் கற்பிப்பவர் அல்லது பயிரிடுபவர் என்கிற பொருளிலே நாம் பேசுவோம். It is a very key role in a man's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு. You cannot teach anything that you don't know. உங்களுக்கு தெரியாத ஒன்றையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. You cannot give anything what you don't have. உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் கொடுக்க முடியாது. So உங்க வீட்டில் உங்க மனைவி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து what kind of value you put into your wife? நீங்க திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் என்பது பொருட்டல்ல, ஆனா உங்க மனைவியுடைய வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். It doesn't matter how long you know her, how much value you added to your wife. எந்த அளவுக்கு நீங்கள் உங்க மனைவியை அறிந்திருக்கிறீர்கள் என்பது அல்ல, ஆனா உங்க மனைவியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அது முக்கியம். There are many marriages we see the husband never understood the wife. அநேக திருமணங்களில் நாம் பார்க்கிறோம், கணவன் ஒருபோதும் தன் மனைவியை புரிந்து கொண்டதே கிடையாது. He always sees his wife as a child making machine and unpaid servant. எப்பொழுதுமே தன்னுடைய மனைவியை கணவன் ஏதோ பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு யந்திரம் போல, அதோடு கூட கூலி கொடுக்காமல் வேலை வாங்குகிற ஒரு வேலைக்காரியை போலத்தான் பார்க்கிறான்.
He never sees his wife as a favor from God. தன்னுடைய மனைவி கர்த்தர் தனக்கு அருளி இருக்கிறதான ஈவு என்று ஒருபோதும் பார்ப்பது கிடையாது. So my question to you, when was the last time you have seen your wife as a favor from God? எனவே உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்வி, உங்கள் மனைவியை பார்த்து என்றைக்கு கடைசியாக இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? You are my blessing. நீ எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறாய். You are the favor from God. நீ தேவன் எனக்கு கொடுத்ததான ஒரு வெகுமதி, ஒரு தயவு என்று சொல்லி இருக்கிறீர்களா? அந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க பாத்துறீங்களா வைஃபை? மனைவி அப்படி பார்த்தது உண்டா? அது உண்டா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். இங்கே என்னோட மனைவி ரோசிங்க இருக்கா. அவள் கல்யாணம் ஆன புதுசில் அவள் யார்கிட்டையுமே பேச மாட்டா. ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி, யார்கிட்டையுமே பேச மாட்டா. அவள் பேசுகிறது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். அப்புறம் அடுத்தாப்பில் சர்ச்சுக்கு போவாள், பைபிள் படிப்பாள், நல்ல பிரியாணி சாப்பிடுவாள். அதுக்கு பிறகு தான் கணவன். அவளோட நேச்சரை எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னோட நேச்சர் எல்லாத்தையும் பேசி பேசி ஃபஸ்ட் டைம்லேயே ஒரு ஃப்ரெண்டு எனக்கு உண்டு பண்ணிடுவேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு முதல் மேரேஜ் டேஸில். ஆனால் நாளடைவில் அவள் பார்த்து ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக என் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்புறம் சிரிச்சா அதுவே ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு அந்த பார்வையிலையும் அவள் பார்த்து நார்மலாக சிரிக்க ஆரம்பித்தான். இப்போ நான் சொல்லலாம், அவளோட நேச்சரே கிட்டத்தட்ட ஒரு சேஞ்ச் ஆச்சு. நேச்சரே சேஞ்ச் ஆச்சு. எப்போ பேசி நிறுத்துவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம அவங்க என்ன தேவையோ அதை பார்த்து அதை ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம மனைவி நல்ல வாட்ட சாட்டமாக பாரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், ஜிம்முக்கு போய் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட நம்ம சேர்ந்து ஓடணும். ஜிம்முக்கு போக பணம் இல்லையா, அட்லீஸ்ட் காத்திலேருந்து பீச்சில் ஓடுங்க. மனைவி என்ன இல்லை, அது என்ன இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உரிய எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யும் பொழுது யூ ஆட் வேல்யூ டு யுவர் ஒய்ஃப். உங்கள் ஒய்ஃபு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இருந்தாச்சுங்க, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் யூ ஆல் ஹவ் டன் எ லவ்ஸி ஜாப். உங்கள் மனைவியில் ஒரு சேஞ்ச் வந்தே தரணும். அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், இல்லை மற்ற காரியங்கள் இருக்கலாம். அந்த சேஞ்சை நீங்கள் வாஞ்சிக்கணும். ஆஸ் அ மேல் யூ மஸ்ட் டிசைர் டு கிவ் த சேஞ்ச் இன் யுவர் ஸ்பவுஸ் லைஃப்ஸ். இது ரொம்ப முக்கியமான வேலை. இப்போ இந்த மேல் ரோலு நம்ம 4 ரோல் பார்த்தோம். நம்ம as a man who is standing in the presence of God and a provider and a protector and a teacher or a cultivator. இந்த ரோலில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ரோலில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம பேசலாமா? இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன ஃப்ரெண்ட்லேருந்து காலையில் 5 மணிக்குன்னா அம்மா எந்திரிச்சு முழங்கால் போட்டு 6 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே இது அப்பா பால் வாங்கி டீ போட்டு வச்சுருப்பாங்க. அதே ஸ்பாகம் தான் இப்போ எனக்கு வருது. நல்ல கன்ஃபியூஷன் சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காலையில் எந்திரிச்சு ஜென்ட்ஸ் தனியாக ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு என்னோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரும் ரோல் மாடல் இல்லை, நான் பார்க்கல. கண்டிப்பாக இப்போ நான் இந்த இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒண்டர்ஃபுல். கைதரலாம். இப்போ ரோல் மாடல் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரோல் மாடல் முக்கியம். வசனத்தை கூட அந்த பிள்ளைங்க நெக்ஸ்ட் சண்டே சொல்கிறதுக்கு ரொம்ப திணறுவாங்க. ஏன் அப்படின்னா முதல் நாள் சாட்டர்டே நைட்டு தான் உட்காந்து படிச்சிருப்பாங்க. அதுவும் நாளைக்கு சொல்லணுமே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு படிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் எவ்வளோ ஹோம்ஒர்க்ஸ் வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் எத்தனையோ கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு வசனம் கூட படிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்து 2-3 வசனம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய வசனம் எவ்வளோ இருதயத்தில் இருக்குதோ அப்படி அவ்வளோக்கு அளவு தான் ஆண்டவருக்குள்ளே நிற்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காலம் போயிட்டுருக்குது. அப்போ அதை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். நிறைய வசனங்கள் அந்த பிள்ளைங்களோட எப்படி ஒரு கொஸ்டின் ஆன்சர் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்களோ, இந்த சப்ஜெக்டில் என் பையன் குறைவாக இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த வசனத்தை அதை விட அதிகமாக சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ மெமரைஸ் பண்ண வச்சிடணும் அவங்கள. That's wonderful. That's wonderful. This is one of the keys for building a godly generation. இப்போது வார்த்தை இல்லாதவன் எப்போவுமே ஒரு பவர் இல்லாமல் இருப்பான். தேவ வசனம் இல்லாதவன் அவன் வாழ்க்கையில் ஒரு வல்லமை இருக்காது இல்லை? வசனத்தில் ஒரு வல்லமை இருக்குது. இப்போ ஒரு தகப்பனோட வேலை தன் மகனுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற வேலை இருக்குது. இது தாய்க்கு தான் அந்த வேலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கூடாது. தகப்பனுக்கு வச்சு எத்தனையோ அல்கிரிதம்ஸு, எத்தனையோ மேத்தமெட்டிக்கல் காம்பினேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் மனப்பாடம் பண்ணுறாங்க.
பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ் அவங்க வந்து மனப்பாடம் பண்ணுறாங்க. டெய்லி 3 வசனம் மனப்பாடம் பண்ணுறது அவங்க குறைஞ்சே போக மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரையாரிட்டியை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது ஒரு டே டு டே லைஃப்பில் அது ஒரு டெய்லி காம்பனண்ட்டாக நீங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த ஒழுங்கு வரும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா மனப்பாட வசனம் படிக்கிறத ரொம்ப இதுவாக இருப்பாங்க. சண்டேஸில் மண்டே எக்ஸாம் இருந்தால் கூட சண்டேயில் வந்து வசனம் தான் படிக்க வைப்பாங்க. அது நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு. நைட்டு 1:30 இருக்கும் போது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அட்டாக் வந்துட்டு இவர்ஸ் இந்த டையிங் ஸ்டேட், மரிக்கிற தருவாயில் இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வேலை விஷயமா டெல்லி போயிருந்தாங்க. அண்ணன் நானும் அப்பா மட்டும்தான் இருந்தோம். அப்பா என்னை வந்து 91ஆம் சங்கீதம் படிமான்னு சொன்னாங்க. ஆனால் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு சின்னது நாங்கள் மனப்பாடம் பண்ணினதுனால அதை நான் மனப்பாடமாக ரெசைட் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கடைசியாக அவர் அந்த இறக்குற அந்த டெத்து ஸ்டேட்டில் அவர் ஃபைனலாக கேட்ட வசனம் வந்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி அந்த 91ஆம் சங்கீதத்தை கடைசி ஆண்டவர் அவர் உயிர் பிரித்தார் அந்த மரிக்கிற தருவாயில் போய். இப்போ நீங்கள் அந்த சொல்லும் போது அது மாதிரி அந்த வசனம் வந்து மரணத்தில் இருந்து கூட தகப்பனை உயிரோடு கொண்டு வந்தது. அது ஒரு சாட்சியாக சொல்லணும். ரொம்ப அருமையான சாட்சி. இது இன்னொரு அடுத்த சாட்சியாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய ஊழிக்காரன் கோமா ஸ்டேஜில் போய் 3 மாதம் கோமா ஸ்டேஜில் போயிருக்கு. கோமா ஸ்டேஜில் போன முதல் நாள்லேருந்து அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, சுகமாக்குற எல்லா வசனங்களை எடுத்து அவங்க பேசி டேப்பில் போட்டு ஆட்டோ பிளேயில் போட்டு விட்டாங்க. நைட் அண்ட் டே அந்த கோமா பேஷண்ட் வந்து லிசன் பண்ணிட்டே இருந்தாங்க. 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம். அப்போது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க 6 மாதத்துக்கு மேலே எப்படி வெளியே போகிறான் அப்படின்னு. அதனால் இந்த ப்ளக்கை பிடிங்கி விட்டுலாம் போகிற ஸ்டேஜ் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. வார்ட் பாய் வந்து அந்த ஆட்டோ பிளேவை ஸ்டாப் பண்ண போகிறானா. அப்போது இவர் விரல் மாத்திரம் நீட்டி ஸ்டாப் பண்ணாதுன்னு சொல்லுவார். ஆண்டவர் பின்னாடி அப்படியே உயிரோட எழுப்பினார். வேத வசனத்துக்கு ஒரு உயிர் உண்டுங்க. வேத வசனத்துக்கு உயிர் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வேத வசனத்து உயிருக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதான் ஒரு தகப்பன் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாட்சி சொல்லணும். நான் ஜெபம் பண்ணேன், வார்த்தையை ஊற்றி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், இது சொல்ல உங்களுக்கு சாட்சி இல்லையா, அட்லீஸ்ட் மற்ற புக்கில் இருந்து படித்து அதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி சாட்சிகளை உண்டு பண்ணுங்கள், அது சொல்லுங்கள். அப்போ விசுவாசம் வளரும். பிள்ளைங்க வந்து வார்த்தையில் அது தங்கி இருக்காத காரணம் தகப்பன் தான். தகப்பன் சிரத்தை எடுத்து இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். எனக்கு எங்கெங்கே டியூஷனு, அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரு, பெரிய பெரிய ஸ்காலர்கிட்ட இட்டுன்னு போயிட்டு விட்டு அவங்கக்கிட்ட வீட்டில் இருங்க, ஹாலிடேஸில் படிப்பு கற்றுக்குங்க. ஆனால் படிப்பு ஏறல எனக்கு. இப்போ எங்கள் அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, எப்போ நீ பைபிள் எடுத்து படிப்பியோ உனக்கு அப்போ தான் படிப்பு வரும். அந்த எங்கள் அம்மா சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்காத முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அப்புறமா உன் புக் எடுத்து படி, ஆண்டவர் உனக்கு எல்லாம் விளங்க பண்ணுவார். இன்றைக்கி எனக்கு என் ஒய்ஃப்க்கு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, எங்களால் இங்கிலீஷ் அவ்வளோ கொஞ்சம் பேச தெரியாது எனக்கே ஒய்ஃப்க்கு. ஆனால் எங்கள் பிள்ளைங்க 3 பேருமே நல்லா இங்கிலீஷு, தமிழ் 5-6 லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆல் ரைட். ஏன்னா ஒரு ஊழியக்காரு படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஊழியம் பண்ணிருக்கும் பொழுது கண் பார்வை மறைஞ்சு போச்சு. கண் பார்வை 1 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னாராம், நீ வந்து கையில் பைபிள் இருக்குன்னு நினச்சிட்டு உனக்கு தெரிஞ்ச வசனத்தை நினைப்பூட்டி நீ பேசுன்னு சொன்னார். அவன் பேச கண்ணு திறந்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் அற்புதமான சாட்சிகள் அநேகமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்கள எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கார், 6th ஸ்டாண்டர்டு 2 வாட்டி ஃபெயில் ஆகிட்டார். அவர் அதுலேயே 2 வாட்டி ஃபெயில் ஆகிட்டார். ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக ஒரு 4-5 வாட்டி சுற்றிட்டு வந்திருக்காரு. பெரிய ஊழியக்காரர். அவருக்கு கூட்டின்னு வந்து என் பாப்பா கூட்டின்னு வந்து இவ சரியாக படிக்க மாட்டேன்றாங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு பார்த்துட்டா, நீ படிக்காததுக்கு ஏதோ ஒரு ஷால்வா ஒன்று போடுறேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு கை ஜெபம் பண்ணி அமிச்சார். அதுக்கப்புறமா எங்கள் பெண் பிள்ளை நல்லா படிக்கிறான். இது ஒரு நல்ல ஒரு சாட்சி இல்லை? எங்கள் வீட்டில் நான் இது சாட்சியாக சொல்ல முடியும். எங்கள் பிள்ளைங்க எந்திரிக்கும் பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுறது அவங்க சத்தத்தை அவங்க கேட்கணும். அவங்க பேரை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறத எங்கள் பிள்ளைங்க கேட்கணும். அவங்க கேட்குறதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறது கிடையாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் முன்னாடியே கல்யாணத்தை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேர பிள்ளைங்களை குறித்து நாங்கள் முன்னாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் கான்ஷியஸாக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தகப்பனும் தாயும் இணைஞ்சு ஜெபிக்கணும். என்னோடய அப்பா அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்றது அதுவே பெரிய ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறது. ஸோ இது யார் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணல, எல்லா ஆம்பளையும் உட்காந்துருக்கிறவங்க, நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு மனைவியோட பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இதோ இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஸ்தோத்திரம். குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தகப்பனாருடைய அல்லது கணவனாருடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே, குடும்பத்திலே ஒரு ஆண் எப்பொழுதும் தேவ சமூகத்தை தேடுகிற மகனாய் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஆலோசனைகளையும் வழி நடத்தலையும் பெற்றுக் கொடுக்கிற மகனாய் இருக்க, பிள்ளைகளுக்கு கருத்தாய் திருவார்த்தைகளை போதித்து அவர்களை கத்திற்கேற்ற பாதையிலே நடத்த நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை போஷிக்கிற மனிதனாக, குடும்பத்தை பாதுகாக்கிறவராக, அதோடு குடும்பத்திற்கு கற்பிக்கிற ஒரு ஆசிரியராக ஒரு தகப்பன் அல்லது ஒரு கணவர் வீட்டிலே இருந்து உம்முடைய சித்தத்தின்படி வார்த்தையை நடப்பிக்க, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அன்றாட வாழ்க்கையில உம்மை பின்பற்றி வர நீர் உதவி செய்யும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட வாய் திறந்து பேசின, எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த உம்முடைய திருவார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகள், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்துல இந்த ஆசீர்வாதம் இன்னும் இல்லையே, என்னுடைய கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் என் குடும்பத்துல நல்ல ஒரு தெய்வ பக்திக்கு ஏதுவான முன் உதாரணம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கண்ணீர் துடைக்கப்படுவதாக, மன வேதனைகள் மாறட்டும் என ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட குடி பழக்க அடிமைத்தனமாய் இருந்தாலும் கணவரை தொட்டு விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. எல்லா பாவ பழக்க வழக்கங்களில் ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். துன்மார்க்கமாய் வாழ்கிற கணவன்மார்கள் கூட இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் திகழ கர்த்தர் உதவி செய்யும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் அன்பானவர்களே, இந்த நாள் மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டபடினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். குடும்பத்தில் ஒரு ஆணுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக சிந்தித்தோம். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிற மனிதனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தன் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். உண்மையில் உங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டுமானால் நீங்களும் தகப்பன் என்கிற நிலையிலே அல்லது கணவர் என்கிற நிலையிலே உங்கள் குடும்பத்திற்கு போஷிக்கிறவராய் மட்டுமல்ல, பாதுகாக்கிறவராய் மட்டுமல்ல, நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவராக மனைவியினிடத்தில் ஜெப பொறுப்பை கொடாமல் நீங்களே பொறுப்பேற்று நடத்தி குடும்பத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவராக வேத வசனங்களை குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதனாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் கடிதங்களை அனுப்பி தாருங்கள் அல்லது தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலோடு கூட இருக்கிறோம். God bless you. இப்போ நம்ம ஒரு கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி என்ன பண்ணணும்? அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கணும். வந்து ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கிற ஃபேமிலிலையும் சில பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாகுமா? லேடிஸ் வந்து இதை டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணுறாங்க. பாத்திரம் அலம்புறது தான் முக்கியம், கார் அலம்பி வைக்கிறது முக்கியம், செருப்பு தேய்ச்சி வைக்கிறது முக்கியம். ஆனால் இவங்க தன்னை அலங்கரிச்சுட்டு கணவன் ஆசைப்படுறானே அப்படின்ற அந்த எண்ணம் கூட சில சமயம் இல்லாமல் போயிடுது.